சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசும் பொழுது சொன்னார், அனைவருக்கும் நல்லது எது, கெட்டது எது, பாவம் எது, புண்ணியம் எது, தர்மம் எது, அதர்மம் எது என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதன்படி நடக்கத்தான் முடியவில்லை என்றார். எல்லாம் எல்லோருக்கும் தெரியும். சந்தர்ப்ப சூழ்நிலையால் சில தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருவருக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும். அதற்காக அது சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்க முடிவெடுத்து அந்த அதிகாரியை சந்திக்கிறார். ஓரளவு பணம் கொடுக்கிறேன், காரியத்தை செய்து முடியுங்கள் என்கிறார். இல்லை, எனக்கு தேவையில்லை, நான் செய்ய மாட்டேன் என்கிறார். சரி, தேவைக்கு அதிகமாகவே பணம் தருகிறேன் என்கிறார். அதற்கும் அவர் சம்மதிக்கவில்லை. சரி, எனக்கு கிடைக்கும் லாபத்தில் உனக்கு பாதியை தருகிறேன் என்கிறார். மனம் சிறிது சலனப்படுகிறது. பாதி என்றவுடன் மனம் தடுமாற ஆரம்பிக்கிறது. நாமும் சுகமாக இருப்போம், நம் குடும்பமும் சுகமாக இருக்கும் என்ற எண்ணத்தில் இந்த தவறுக்கு ஒப்புதல் கொடுக்கிறார். சம்பந்தப்பட்ட இருவருக்குமே சந்தோஷம். ஆனால் இது தவறு என்று இருவருக்குமே தெரியும். எதிர்பாராமல் கிடைக்கும் சொத்து யார்தான் வேண்டாம் என்பார்கள்? இது பாவமாக இருந்தாலும் சரி, பின்னால் அதை அனுபவித்து கொள்ளலாம், இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறோம் அல்லவா என்ற முடிவுக்கு வருகிறார்கள். இதில் ஏற்படும் பாவம் யாரை போய் சேரும்? லஞ்சம் கொடுத்தவருக்கா அல்லது வாங்கியவருக்கா? இல்லை, 2 பேருக்குமா? இப்படித்தான் பல பாவங்கள் உலகில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சிலர் எப்படியோ வருமானம் வருகிறது, அதில் ஒரு பங்கை கோவில்களுக்கோ அல்லது தான தர்மங்களுக்கோ செலவு செய்து புண்ணியம் சேர்க்கிறேன் என்ற எண்ணத்தில் தவறை செய்கிறார்கள். மனிதர்கள் ஆசையை அடக்குவார்கள். அது அளவுக்கு மீறி ஆசை அதிகமாகி தானாக கிடைத்தால் அந்த ஆசையை அனுபவிக்கலாம் என்ற எண்ணம் வந்துவிடுகிறது. இது தவறு என்று அவன் மனதில் தோன்றவே தோன்றாது. மனதுக்கு பட்டதை சொல்கிறேன், ஆனால் என்னாலும் சில எண்ணங்களிலிருந்து விடுபட முடிவதில்லை. அதையும் தாண்டி புனிதனாவது இறைவன் நமக்கு வைக்கும் பரீட்சை. சிலர் பல வருடங்களாக அதிகாலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்வார்கள். சிலர் அதிகாலையில் தியானம் மேற்கொள்வார்கள். சிலர் கோவில் பணிகளை அன்றாடம் செய்து வருவார்கள். சிலர் தர்ம வழியில் நடந்து கொண்டிருப்பார்கள். இவையெல்லாம் ஒரு வழியில் நடந்து கொண்டிருந்தாலும் சிலர் மீதி நேரங்களில் தவறுகளையே செய்வார்கள். இதில் விதியின் மீது பழி போடுபவர்களும் உண்டு. தானாக வரும் தவறு வந்தால் வரட்டும் என்று விட்டுவிட்டு தானாக தேடி போய் செய்யும் தவறுகளை திருத்தி கொண்டாலே போதும். இறைவனை அடிபணியும் நேரம் நமக்கும் அருள்வார். அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.